அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும், மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கடகராசியில் இருக்கும் புதன் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும், ஜூலை 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார்கள். இந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குரு பகவான் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். ராசியில் சனி அமர்ந்து கொண்டிருக்கின்றார். 7 சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு அலைச்சல், மந்தம், சோம்பேறித்தனம், முடிவெடுப்பதில் குழப்பம், மனதில் குழப்பங்களையும் கொடுத்து கொண்டிருப்பார். ஏதாவது ஒரு இடத்தில் சிக்கிக்கொண்டு அதை நினைத்து வருந்தி கொண்டிருப்பீர்கள். மேலும் குரு பகவான் தான் சஞ்சரிக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குவார். அவருடைய பார்வைகள் எந்த இடத்திற்கு உண்டாகின்றதோ அந்த பாவகம் சுபத்துவம் அடையும். குருவின் பார்வையால் நெருக்கடிகள் உங்களுக்கு விலகப் போகின்றது. செல்வாக்கு உயரப் போகின்றது. புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கப் போகின்றீர்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி முடிவிற்கு வரும். நீண்ட நாள் கனவு நனவாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். உங்களுக்கு எதிராக சிலர் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடையும். மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக மேற்கொண்ட முயற்சிகள் நிறைவேறும். குடும்பத்தில் செலவு அதிகரிக்கும். வீடு, மனை, வாகனம் வாங்குவீர்கள். பிள்ளைகளால் கையிருப்பு கரையும். சிலர் செல்வாக்கை காட்ட நிறைய செலவு செய்வீர்கள். ஜென்மராசிக்குள் சஞ்சரிப்பவர் குடும்பம், தொழில், பணியில் நெருக்கடியை அதிகரிப்பார். வருமானத்தில் தடை, முயற்சியில் இடையூறையும் ஏற்படுத்துவார். வாழ்க்கை துணையுடன் இடைவெளியை உண்டாக்குவார். மேலும் ராகு பகவான் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தேட வைப்பார். கிடைக்காத ஒவ்வொன்றின் மீதும் ஆசைகளை அதிகரிப்பார். சட்டத்திற்கு புறம்பான செயல்களிலும் ஈடுபட வைப்பார். ஒழுக்கம், பண்பாடு, நேர்மை என்பதற்கு எதிர்மறையாக செயல்பட வைப்பார். என்றாலும் மிதுனகுரு உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவார். கேது பகவானால் உங்களுக்கு புதிய சிந்தனை உண்டாகும். குடும்பத்தில் நெருக்கடி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையில்லாத நிலை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்ரமடைவதால் இதுவரை இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான முடிவெடுப்பீர்கள். கிடப்பில் போட்டிருந்த விஷயங்களை எடுத்து செய்து சுறுசுறுப்பாக முடித்து வெற்றி பெறுவீர்கள். மாற்றத்திற்கான நேரமாக இருக்கும். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவி உயர்வு என அனைத்து மாற்றங்களும் கிடைக்கும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சூரியனும் குருவும் இணைவதால் சிவராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார்கள். அதிகாரம், நிர்வாகம் கிடைக்கும். தலைமை பண்பு அதிகரிக்கும். கடந்த சில மாதங்களாக செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்ததால் பணப்பற்றாக்குறையை சந்தித்து வந்திருப்பீர்கள். செவ்வாய் தற்போது 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பணவரவு உண்டாகும். தனக்காரகன் தொழில் ஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பதால் முதலீடு செய்யும் காலகட்டமாக இருக்கின்றது. வெளிநாடு மூலம், தொழில் மூலம் பணம் வரும். கூடுதல் தொழில் செய்து வருமானத்தை பெருக்குவீர்கள். மறைந்திருந்த பணங்கள் அனைத்தும் வந்து சேரும். லாட்டரி, பங்கு சந்தை மூலம் பணம் வரும். பாதிப்புகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே சந்தித்து வரும் உங்களுக்கு இந்த நிலை மாறும். மேலும் கடன்களை தீர்க்கும் தன்னம்பிக்கை உணர்வு அதிகமாகும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவார்கள். நெடு நாட்களாக உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் குறைபாடு உள்ள மீனராசியினர் இந்த மாதம் அதிலிருந்து தேர்ச்சி பெறும் யோகம் உண்டாகும். வலிகள் நிவர்த்தியாகும். நல்ல மருத்துவர்கள் மருத்துவ ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். மேலும்
12ஆம் இடத்தை ராகு குரு பார்ப்பதால் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லும் யோகம் உண்டாகும். விசா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் சிறப்பு பெறும். வெளிநாட்டு நிறுவனங்களில் இங்கிருந்தே வேலை செய்யும் யோகம் உண்டாகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த அனைத்து தடைகளும் நீங்கும். இந்த மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் யோகமான மாதம். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்ப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் யாவும் விலகப் போகின்றது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள், நெருக்கடிகள் காணாமல் போகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்கள் செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். செய்து வரும் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். விரயங்கள் கட்டுக்குள் வரும். மனதில் நிம்மதி உண்டாகும். வெளியூர் பயணத்தால் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்தாலும் ராசிநாதனின் சுப பார்வை அங்கு உண்டாவதால் அதனால் ஏற்படும் நெருக்கடிகள் உங்களை நெருங்காமல் போகும். இதுவரை சந்தித்த போராட்டம், சங்கடங்கள் முடிவிற்கு வரும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். நிம்மதியாக தூங்கிவிடும் அளவிற்கு எல்லாம் மாறும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய், கேது உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார்கள். உடல் பாதிப்பு, நெருக்கடி இருந்த இடம் தெரியாமல் போகும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட போட்டி, எதிர்ப்பு மறையும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வம்பு வழக்கு என்றிருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். மாதம் முழுவதும் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் மனதில் நிம்மதி உண்டாகும். முகம் பொலிவடையும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அந்நியரால் ஏற்பட்ட நெருக்கடி இல்லாமல் போகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, பதவி கிடைக்கும். கடந்த கால நெருக்கடி விலகும். உளவு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த மீனராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நன்மையான மாதம். நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இடம், வீடு, வாகனம் வாங்கும் கனவு நனவாகும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார். எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார். செல்வாக்கை உயர்த்துவார். இதனால் வரை பிறருக்காக வாழ்ந்த நீங்கள் இனி உங்களுக்காக வாழ தொடங்குவீர்கள். உடல் பாதிப்புகள் விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் விரயம் கட்டுப்படும். அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே செலவு செய்வீர்கள். சேமிப்பு உயரும். மனதில் நிம்மதி ஏற்படும். வெளியூர் பயணத்தில் ஆதாயம் உண்டு. விவசாயம், வியாபாரம், சுய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பதவி உயர்வுக்கு தடையாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.